சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால் நீங்கள் ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார். ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்கள் வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்போ வெற்றிடமாக இருக்குது. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6, கொஞ்சம் பார்த்துமா. நன்றி 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 நன்றி.